ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் வந்து குரூப் 4க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். அந்த வகையில் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடக்க போகுது. அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான என்ன டாபிக் எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். டெலிகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் தெரியாது. அதனால் நான் மேலே ஐ பட்டன்லேயும் அந்த வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ கொடுக்குறேன். அதை மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா புதுசாக வரவங்க நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வீடியோவில் போய் பாருங்கள். உங்களுக்கான எல்லா டவுட்ஸ்க்கும் அதில் நான் பதில் சொல்லியிருப்பேன். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களே இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற இந்த செயலால் நிறைய மாணவர்கள் வந்து பயன்பெறுவாங்க. நீங்கள் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதான் இன்னொரு மாணவர்களுக்கு அது போய் சேரும். அவங்களும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை வந்து அட்டன் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டும். மறக்காமல் இதை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட்டு ஷெடியூல் தான் நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஷெடியூல் கேட்டுட்டு இருந்தீங்க. ஷெடியூல் பற்றி நம்ம எப்படி போட போகிறோம், ஷெடியூல் எப்படி இருக்க போகுதுன்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நம்ம இந்த ஷெடியூலும் மேக் பண்ணியிருக்கோம். ஷெடியூல் வந்து ஃபஸ்ட்டு 7 டெஸ்ட்டு மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு 7 டெஸ்ட்டு மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 7 டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு அடுத்து ஒரு ஷெடியூல் கொடுப்போம். இந்த மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் பேட்சும் இருக்கும்போது ஒரு லாங் டேர்மாக ஒரு ஷெடியூல் இருக்காது. இந்த மாதிரி தான் நம்ம ஷெடியூல் நம்ம போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்குது. நாளைக்கு வந்து 10th குவாலிட்டி ஃபஸ்ட் லெசன் இருக்குது. அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா September 27. அதே ஃபஸ்ட் லெசனில் மீதி இருக்கிற 6 டாபிக் இருக்கும். அடுத்து 3rd டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அந்த லெசன் வந்து டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா September 29 இருக்கும். அடுத்த டெஸ்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் மத்திய அரசு. இது வந்து நீங்கள் புது எடிஷன் புக் வச்சுருந்தீங்கன்னா நடுவண் அரசுன்னு இருக்கும். ஓல்டு எடிஷன் புக்கு வச்சுருந்தீங்கன்னா மத்திய அரசுன்னு இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். இந்த டெஸ்ட்டு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா October 1 இருக்கும். அடுத்த 5வது டெஸ்ட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா October 3. இந்த டெஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த லெசன் தான் இருக்கும். இந்த தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், இது வந்து யூனிட் 8ல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனு. இதுலேருந்து தான் நமக்கு கொஷினே கேட்பாங்க. அடுத்து 6வது டெஸ்ட் பார்த்துடலாம். 6வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா October 5 வந்து 6வது டெஸ்ட் இருக்குது. இது வந்து மாநில அரசு அந்த லெசனில் தான் டெஸ்ட் இருக்க போகுது. இந்த 6 டெஸ்ட்டும் நமக்கு என்னென்ன கவர் ஆகும்னா பாலிட்டியில் 3 லெசனு, யூனிட் 8ல் 2 லெசனு. இந்த 5 லெசனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனு. இந்த 5 லெசனை ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. இந்த 5 லெசனுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ரிவிஷன் டெஸ்ட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா October 7 வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு ஏன் நம்ம கொடுத்துருக்கோன்னா நம்ம எது படித்தாலும் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. ஒரு கொஷினை பார்த்தவொடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு அந்த ரிவிஷன் தான் உதவும். ரிவிஷன் பண்ணலன்னா நம்ம படித்த டைமும் வேஸ்ட்டு, நமக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் எப்போவும் ஒரு லெசன் படிச்சிங்கன்னா ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஷின் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். வீட்டில் டெஸ்ட்டு போடுறேன்னு நிறைய பேர் ஒரு கொஷின் தெரியலன்னா டக்குன்னு புக் எடுத்து பார்த்துடாதீங்க. அப்படி நீங்கள் டெஸ்ட்டு போடுறது அது வேஸ்ட்டு. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. பார்க்காம டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டு போட்டுட்டு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பாருங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்காம வெறும் PDF மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போடாதீங்க. அப்படி டெஸ்ட்டு போடுறதுக்கு டெஸ்ட்டு போடாமலே இருக்கலாம். நான் வந்து ஆன்சர் கீ தனியாக PDFலாம் சென்ட் பண்ண மாட்டேன். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்த்து ஆன்சர் கீயை பார்த்துக்கோங்க. உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு ரெக்வெஸ்ட்டு, நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து அன்வான்ட் மெசேஜெலாம் யாரும் பண்ணாதீங்க. படிக்கிற நோக்கத்துக்காக மட்டும் அந்த டெலிகிராம் குரூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்வான்ட் மெசேஜஸ்லாம் யாரும் பண்ணாதீங்க. ப்ரைவேட்டாக யாரும் போய் மெசேஜ் பண்ணாதீங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஒரு 60% மேலே பெண்கள் தான் இருக்காங்க. அதனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. படித்து ஒரு அரசு வேலை வாங்கணும்னு நோக்கம் இருந்தால் மட்டும் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.